ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் எப்படி குலோப்ஜாம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குலாப்ஜாம் செய்கிறதுக்கு நான் ஒரு பேக்கெட் குலாப்ஜாம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். குலாப்ஜாம் நல்லா சாஃப்டாக வரணும், டேஸ்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நான் கொஞ்சமாக அதில் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் ஏன் பால் ஆட் பண்ணுறேன்னா குலாப்ஜாம் நல்லா சாஃப்டாக ஒரு டேஸ்டியாக வரணுன்றதுக்காக. இந்தமாரி மாவை ரொம்ப சப்பாத்தி மாவு பேசுகிற மாரி பிசையாமல் நார்மலாக உங்கள் கை பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சுத்தீர பிசைஞ்சு விட்டுக்கினே இருங்க. மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு சுத்தீர பிசைஞ்சிக்கினே இருக்கணும். இப்போ இதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் சுகர் சேர்த்துருக்கேன். எல்லோரும் 1 கப்பு சுகருக்கு 1 கப்பு தண்ணி சேர்ப்பாங்க. ஆனால் நான் ஏன் 1.5 கிளாஸ் தண்ணிக்கு 1 கப் சுகர் சேர்க்குறேன்னா ரொம்ப இனிப்பு தேவையில்லாதவங்க இதேமாரி யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ரொம்ப சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் கரெக்டானது. 3 ஸ்டார். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு தொடர்ந்து கிண்டிக்கினே இருங்க. அதாவது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கினே இருக்கணும். 3 மினிட்ஸ் ஆனால் தான் எந்த பதத்தில் வந்துருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஏலக்காவை கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கிண்டி விடுங்க. நிறைய பேர் எதுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணுறாங்கன்னா அது நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குன்றதுக்காக. சுகர் நார்மலாக போட்டுக்கினாவே அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான். சுகரும் அப்புறம் ஏலக்காவும் எல்லோரும் குங்குமப்பூ கேசரியெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. அது கலருக்காக தான் போடுறாங்க. சிம்பிளான மெத்தட்லனா இப்படி தான் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இப்போ நல்லா ஊறிட்டுருக்கோம். இப்போ அந்த மாவை நெய், ஜிஆர்பி நெய் இருக்குதுங்களா, அதை எடுத்து அந்த நெய்யை 2 கையிலையும் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ஒரு இது சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்து விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விரிசல் வராது. இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா ரவுண்டாக பால் ஷேப்பில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வைங்க. எதுக்காக உங்களை நான் நெய்யில் உருட்ட சொன்னேன்னா, இப்போ எல்லோரும் டேஸ்ட்டுக்காக நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க பொரிச்சு எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு நெய்யோட ரேட்டு பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்குது. இப்போ அதே சமயத்தில் உங்களுக்கு நெய்யை மிச்சப்படுத்துறதுக்காக நெய்யில் தொட்டிங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்கும். நெய்யில் தொட்டு உருட்டினீங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலும் நெய்யும் மிச்சமாகும். அதுக்காக தான். ஃபைனலாக நம்ம எல்லா குலாப்ஜாம் உருண்டையும் உருட்டி முடித்தாச்சு. ஃபைனலாக நம்ம உருட்டி முடித்ததில் எத்தனை பீஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 31 பீஸ் வந்திருக்கு. அந்த 31 பீஸும் எனக்கு தேவையான சைஸுக்கு நான் உருட்டிக்கினேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு உருட்டிக்கிங்க. இதில் நான் நார்மல் சைஸாக உருட்டின வச்சு எனக்கு 31 பீசஸ் வந்திருக்கு. அடுத்து நம்ம சக்கரை பாகம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம பேனில் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கக்குள்ள இந்தமாரி போடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, நார்மல் சீமில் தான் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கினே இருங்க. இந்தமாரி நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் குக் ஆகினே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச குலாப் ஜாமெல்லாம் ரெடி. நம்ம ரெடி பண்ணி வச்ச சக்கரை பாகும் ரெடி. இப்போ நம்ம இதுலேருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த சக்கரை பாகில் போட்டு கிண்டி விடுங்க. எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு வச்ச குலாப் ஜாமை இந்த சக்கரை பாகில் போட்டு கிண்டிட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் இதில் நல்லா ஊறணும். ஊறிச்சுன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும்.
நம்மளோட குலாப் ஜாமுன் 20 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ மூடி போட்டுடலாம். ஓகே, இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம போடக்குள்ள சின்னதாக இருந்துச்சு, இப்போ ஊறினதுக்கப்புறம் நல்லா பெருசாக வந்திருக்கு. நல்லா ஊறி இருக்குது குலாப்ஜாம். நம்மளோட குலாப்ஜாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டான குலாப்ஜாம் ரெடி. இப்போ இந்த குலாப்ஜாம் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது.